கருவேப்பிள்ளையை வச்சு கமகமன்னு இப்படி ஒரு சிக்கன் கறியை கண்டிப்பா நீங்க செய்யணும், சுவைக்கணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கு கொஞ்சம் கம்மியா சோம்பு வச்சு தண்ணியை லைட்டா தெளிச்சு நல்லா மைய அரைச்சுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 10 பல்லு பூண்டு லைட்டா தட்டி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். கொழுந்தா ஃப்ரெஷ்ஷா 10 கொத்தளவு கருவேப்பிலை தான் இருக்கேன், நிறைய சேர்த்துறாதீங்க, கசப்பாயிடும். ஒரு பச்சை மிளகாய், காரம் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சிட்டு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயத்தை வச்சு அரைச்சிட வேண்டாம், அப்படி தட்டி நச்சு எடுத்து 3/4 கிலோ சிக்கனோட சேர்த்துக்கலாம். அம்மியோ மிக்சியோ பிரச்சனை இல்ல, விக்கிற விலைவாசிக்கு பொருளை வீணாக்காம கழுவி தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்ல பெசரி 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தயாரிக்கப்பட்ட மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 100% பியூர் குக்கிங் ஆயில். அவங்க வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம செப்டன் கோட யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ், 4 காய்ந்த மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன். மூடி 25 நிமிஷம் குக்கிங் டைம். 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம், 15 நிமிஷம் லோ ஃபிளேம். கமன்னு கருவேப்பிலை சிக்கன் ரெடி. இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தின்னு பாரபட்சமே இல்லாம எல்லாத்தோடய அட்டகாசமா இருக்கும். இந்த சிக்கன் கறியில மயங்கி அந்த சட்டி சோற மறந்துடாதீங்க.